ஆஹா, டேய் தங்கதோர, என்னப்பா? இன்னைக்கு உங்க அம்மா நல்ல மூட்ல இருக்கா போல இருக்கு. குழம்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு, ருசியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பயும் செய்யற மாதிரி தான் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இப்படி தெரியுது. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னமோ தெரியல, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாத்த போடு, குழம்பு ஊத்து. அண்ணி, எனக்கு தெரிஞ்சு அண்ணன் உங்க சமையல ரொம்ப புகழ்றாரு. விட்டுறாதீங்க, நல்லா சாப்பிட வைங்க. ஏமா கனகவள்ளி, நீ சாப்பிடும்போது உனக்கு அந்த ருசி தெரியலையா? இல்லண்ணே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வாங்க நீ. பாண்டியம்மா சாப்பாடு நேரத்துல எங்க போயிட்டு வரா? வேறங்க, அந்த வீட்டுக்கு தான். வர வழியில அவங்க காரங்க நின்னதை பார்த்துட்டு தான் வரேன். எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கா அந்த பாண்டியம்மா. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பாமா, எங்க போயிட்டு வர? அண்ணக்குடி வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன விஷயமா? போன இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. கௌரி அவளை ஏமாத்தின சுந்தரிங்கிற பொம்பளைய தென்காசி கோர்ட்டுக்கு எதிர பாத்திருக்கா. யாரு? அவ புருஷனை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம கௌரியை ஏமாத்தினாளே, அந்த கடங்காரி சுந்தரி தானே? ஆமா கனகா, இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டு அவ ரொம்ப சர்வ சாதாரணமா தைரியமா தென்காசியில சுத்திட்டு இருக்காளா? அவளை பார்த்த கௌரி அவளை எப்படியாவது புடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு பின்னாலேயே துரத்திட்டு போயிருக்கா. ஆனா அதுக்குள்ள இவ கண்ணுல மண்ணை துவிட்டு எங்கேயோ காணாம போயிருக்கா. அவ மட்டும் கையில கிடைச்சிருந்தா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு அவ இந்த மாதிரி ஓடி ஒளிவான்னு பாக்கலாமே. ஒரு நாள் வகையா மாட்டுவா, வசமா மாட்டுவா. பணத்தை கொடுத்து அவளை அந்த ஊரை விட்டு துரத்திட்டேன்னு பரம பைய சொன்னானே, அவன் சொன்னது உண்மையா இல்ல பொய்யா? இல்ல அவன் சொல்லியே இவ போலியா? நான் ஒன்னு சொல்லட்டுமா நீ? அவ எப்படி இருப்பான்னு கௌரி போலீஸ்ல விளக்கமா சொன்னா போலீஸ் அவளை படமா வரையும் அண்ணி. அந்த படத்தை பிரிண்ட் போட்டு தெரு தெருவா ஒட்டி வீடு வீடா காட்டினா அவ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் வெளியில இழுத்து போட்டுடலாம். அவ மாட்டினா கூடவே அவளை தூண்டி விட்டு மாட்டுவான்ல. என்னங்க சாப்பிடாம சாப்பாடு தட்டிலே கை கழுவிட்டீங்க? சாப்பாடு பிடிக்கல. சாப்பாடு பிடிக்கலையா? அதான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. பெரியத்தா, நான் கனகவல்லி கிட்ட சொன்னதை கேட்டீங்களா? கௌரி அந்த சுந்தரிங்கிற பொம்பளைய பாத்திருக்கா. அதை கேட்டுதாமா வரேன். அது விஷயமா தான் வெளில போறேன். அந்த விஷயமாவா? ஆமா பாண்டியம்மா, நானும் நம்ம பண்ணைய ஆளுங்களும் தென்காசிக்கு போய், அது எவ்வளவு ஒருத்தி பேர் சொன்னியா? பேர் என்ன? சுந்தரி. சுந்தரி. அவளை தேடி பிடிச்சு தூக்கிட்டு வந்துடுறோம். ஆள் எப்படி இருப்பான்னு தெரியாம எப்படி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வருவீங்க? வேணும்னா கௌரிய கூட கூட்டிட்டு போங்களேன். யாரோட உதவி எனக்கு தேவையில்ல. யாரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். வரேன். நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அப்படியே தட்டுல கை கழுவிட்டு போயிட்டே இருக்காரு. தம்பி மேல அவருக்கு அவ்வளோ பாசம். இத நீங்க சொல்லணுமாக்கா? எனக்கே இது நல்லா தெரியுமே. ஐயா, அவசரமா வர சொன்னீங்க. என்னையா, ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? பிரச்சனை என்ன நான் கேக்குறேன். அதெல்லாம் உயிரோட விடக்கூடாது. பிரச்சனை நீ பண்ணிட்டு என்னன்னு என்ன கேள்வி கேக்குறேன்? என் கழுத்துக்கு கத்திய கொண்டாந்து நிறுத்திட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். டேய், புறா அருவாளா? ஐயா, ஐயா, இவனை இன்னையோட ஐயா, ஐயா. பையன் வந்துச்சுல்ல? பையன் வந்துச்சா இல்லையாடா? சொல்றா. ஐயா வெட்ட போறாரு, நம்ம அநியாயமா சாக போறோங்கிற பயம் வந்துச்சா இல்லையா? சொல்றா. பயம் வந்துச்சா இல்லையா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, வந்துச்சுங்கய்யா. இப்ப அதே நிலைமை, அதே பயத்துல தான்டா நான் இருக்கேன். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த அன்னக்குடி மக கௌரி சுந்தரிய தென்காசியில பாத்திருக்கா. தென்காசியில வச்சா? ஆமாண்டா.
அந்த சுந்தரி கோர்ட்டுக்கு எதிர சுத்திட்டு இருந்திருக்கா. அவளை பார்த்த கௌரி அவளை பிடிக்க போயிருக்கா. நல்ல வேலைய அதிர்ஷ்டம், சுந்தரி தப்பிச்சிட்டா. ஒரு பெரிய கேஸோட முக்கியமான சாட்சி அந்த சுந்தரி. தலைமறைவா போக வேண்டியவ தைரியமா கோர்ட்டுக்கு எதிர சுத்திட்டு இருக்கானா? எல்லாம் ஓ வேலையா? டேய், அப்ப நான் கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? அப்பயே அவ ஊரை விட்டு போயிட்டா. அவளால பிரச்சனை வராதுன்னு தானே சொன்னேன். பொய் சொன்னியாடா? ஐயா ஐயா, நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா ஐயா? உங்ககிட்ட போய் சொல்லுவேனுங்களா ஐயா? சொன்னா என் குடும்பம் விளங்குமா ஐயா? ஐயா ஐயா, அந்த சுந்தரி உள்ளூர்ல தான் இருக்கானு இப்ப நீங்க சொல்லிதாங்க எனக்கு தெரியும். டேய், எழுந்துடா. உனக்கு தெரியாது ஏண்டா? அவ உள்ளூர்ல இருக்குது நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா? ஆமாங்க ஐயா, திருட்டு கழுத. வாங்கின காசுக்கு விசுவாசமா இல்லாம, சொன்ன வார்த்தைக்கு விசுவாசமா இல்லாம உங்களையும் எண்ணி அவ ஏமாத்திருக்கா ஐயா. தெரியலடா, அந்த சுந்தரிக்கு தெரியலடா. இந்த பிரச்சனையோட விபரீதம் என்னன்னு அவளுக்கு தெரியலடா. வெளியில தெரிஞ்சா அது என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துங்கிறது அவளுக்கு தெரியலடா. டேய் பரமு, நான் நெருப்பு மேல நிக்கிறேன்டா. அவளை கௌரியும் போலீஸும் மாறி மாறி தேடிட்டு இருக்காங்க. அவன் மாட்டினா நீ மாட்டின, நீ மாட்டினா நான் மாட்டுவேன்டா. டேய் இந்தாங்கய்யா. டேய், கருக்கணை வச்சு நான் என் தம்பி முத்துப்பாண்டிய கொல்ல பார்த்தது நமக்கு மட்டும்தான்டா தெரியும். அது கௌரிக்கு தெரிஞ்சா அவ வக்கீலுக்கு படிச்சவடா. நேரா என்ன கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திடுவாடா. அப்புறம் எனக்கு 8 வருஷமோ இல்ல 10 வருஷமோ தேவையாடா எனக்கு? முதல்ல அந்த சுந்தரி பிச்சைக்கார நாயை இந்த ஊரை விட்டு போக சொல்லு. போக வை, இல்லனா அவன் என் கையால செத்துருவாடா. முத்துப்பாண்டியை கொல்ல பார்த்த எனக்கு அவளை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கரப்பாம்பூச்சி என் காலில் வச்சு நசுக்கிற மாதிரி ஒரே நசுக்கு நசுக்கிடுவேன். அப்பாவை கொல்ற முயற்சிக்கு காரணமா இருந்த சுந்தரியை பிடிச்சிருவோன்னு கௌரி துடிப்பா இருக்கா. இன்னொரு பக்கம் தான் புருஷ விஷயத்துல நல்லது நடந்துருன்னு பாண்டியம்மா நம்பிக்கையா இருக்கா. அவங்க நினைக்கிறபடி நடந்தா நான் மான அவமானத்துக்கு பயந்து தூக்கல தாண்டா தொங்கணும். ஐயா, அது நடக்க கூடாதுன்னா அவ இருக்க கூடாது. இத ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்றேன்டா. அவளை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து நான் சொன்ன விஷயத்தை அவகிட்ட தெளிவா சொல்லு. அவ இந்த ஊர்ல இருக்கணுமா இல்ல உயிரோட இருக்கணுமாங்கிறத அவதான்டா முடிவு செய்யணும். போடா, நான் சொன்னதை செய். போ. சரிங்கய்யா. நான் இந்த சேர்ல ஓனரா உன் மனைவியா உட்காரணும் சித்தார்த். அதுக்கு முதல்ல நீ என்ன காதலிக்கணும். அப்பதான் உன்னோட சொத்துக்கு நான் சொந்தக்காரி ஆக முடியும். சாரி சார், நான் ஆசைப்பட்டு உங்க சேர்ல உட்காரல சார். சேரோட ஸ்க்ரூ கலந்து கீழே விழுந்துச்சு. அதை சரி பண்ணிட்டு சரியா இருக்கான்னு உட்கார்ந்து பார்த்தேன் சார். அதான். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு இவ்வளவு பதட்டம்? இது என்ன கவர்னர் சேரா? அவர் மட்டும் தான் உட்காரணுங்கிறதுக்கு? இந்த சேரோட காஸ்ட் மொத்தமே 2400 ரூபா தான். அதுக்கேமா இப்படி வேர்த்து வடியிற? இல்ல சார், நீங்க தப்பா அர்த்தம் எடுத்துக்க கூடாதுல்ல, அதான். எழுத படிக்க தெரியாதவங்க தான் இது ஏன் வீட்டு சேரு, இதுல என்ன தவிர வேற எவனும் உட்கார கூடாதுன்னு, இதுல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு தீர்மானத்தை போட்டுக்குவாங்க. நான் படிச்சவங்கிறது ஏன் நினைப்பு, நீ என்ன சொல்ற? சார், படிப்புன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. நீங்க இவ்ளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, எதுக்கு சார் இந்த தென்காசியை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறீங்க? பெங்களூர் மாதிரி, சென்னை மாதிரி பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போனா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குமே சார். இருக்குன்னு உனக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. ஆனா எங்க அம்மாவுக்கு தெரியலையே.
எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு, நான் அவங்கள விட்டு போகவே கூடாது. என் மாமியார்காரிக்கு மக மேல அவ்வளோ பாசமா? முதல்ல அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எங்க அம்மாவால தான் நான் இந்த ஊர்ல கல்ல கட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லனா இந்த ஆபீஸ் நேரம் சென்னையில இருந்திருக்கும். உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அதே எப்படி? உன் ஆஃபீஸ் வாழ்க்கைக்கும் நான் தான், அஃபிஷியல் வாழ்க்கைக்கும் நான் தான். ஆமா தென்மொழி, மிஸ்டர் செண்பக பாண்டியனை பத்தி நான் நல்ல டைப்னு சொன்னப்ப நீ அவரை சடார்னு நல்ல பாம்போட கம்பேர் பண்ணியே. உனக்கு அவரை பத்தி தெரியுமா? இல்ல, உன்னுடைய விமர்சனம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். இல்ல சார், எனக்கும் அவருக்கும் பெருசா நேரடி பழக்கம் ஒன்றும் இல்லை. ஆனா அவரை பத்தி தப்பு தப்பா கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேட்டா நீங்க அவர் கூட டீலிங் வச்சுக்கிறத வேணான்னு தான் சொல்லுவேன். நீங்களே பாத்தீங்கல்ல, வர்றப்பவே வில்லங்கமான இடத்தோட வராரு. அவர் கூட ஆரம்பிக்கிற பிசினஸ் வில்லங்கமா தான் முடியும். யார் தான் வில்லங்க இல்ல? யார்கிட்ட தான் வில்லங்க இல்ல? நான் உன்னை நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட மறைவா என்ன வில்லங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? நீ நல்லவளா இல்ல வில்லங்கமானவளான்னு உனக்கு மட்டும் தானே தெரியும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பொதுவா மத்தவங்க கிட்ட கருத்து கேட்டு முடிவு எடுக்கிறவன் இல்ல. எனக்கு பாசிட்டிவா தோணா பாசிட்டிவ், நெகட்டிவா தோணா நெகட்டிவ். அதனால உன்னுடைய அட்வைஸ்லாம் எனக்கு வேணாம். ஓகே? ஓகே சார். தேவனா நான் கூப்பிடுறேன். யூ மே கோ நவ. ஓகே சார். ஆமாண்டா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவளே இல்லை, வில்லங்கமானவதான். ஆனா இந்த வில்லங்கமானவ கழுத்துல தான் நீ தாலி கட்ட போற. அது எப்படின்னு பொறுத்திருந்து பாரு. மச்சான், கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு ஜோசியக்காரர் வந்திருக்காரு. நீங்க இங்க தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜோசியர் வந்துட்டாரா? ஆ, எப்போ வந்தாரு? அவர் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. சரி, வாங்க போலாம், வாங்க. மச்சான், என் மனசுல பட்டதை சொல்லவா? சொல்லுங்க மச்சான். கொஞ்ச நாளாவே நீங்க சரியில்லை மச்சான். முன்னாடி உங்ககிட்ட இருந்த கலகலப்பும் உற்சாகமும் இப்போ உங்ககிட்ட இல்லை. ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா உங்க முகத்துல ஏதோ தப்பு பண்ண போறோங்கிற கவலை தெரியுது மச்சான். என்ன தப்பு மச்சான்? ஒருவேளை என் மகளை உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா என்ன? ஏன் கேக்குறேன்னா, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே உங்க முகம் சரியில்லை. பிரச்சனைனா சொல்லுங்க மச்சான், நானே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான். உங்க மக திலகா எனக்கு மருமகளா வர்றத நான் ரொம்ப பெருமையாவும் கௌரவமா நினைக்கிறேன். இந்த பாருங்க மச்சான், என் மக தங்கத்தோட தான் திலகாவுக்கு புருஷன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். எனக்கு பிடிக்கலன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சொன்னீங்க பாருங்க, நிஜமாவே நீங்க பெரிய ஆளு மச்சான். ஏன் மச்சான், இப்ப நான் என்னுடைய ஆசைக்காக கேட்கிறேன், என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நாளைக்கு நான் எதை சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? நிச்சயமா நான் செய்வேன் மச்சான். மச்சான், நான் இதை ஒரு எதிர்பார்ப்போட கேட்கிறேன். இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் கேட்கும் போது நீங்க செய்யாம இருந்துடக்கூடாது. நிச்சயமா நான் சொல்றதை கேட்பீங்களா? சும்மாவே உங்க பேச்சை கேட்பேன். நாளைக்கு என் பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆகப்போறா. கட்டாயம் கேட்டுதான் ஆகணும். அது போதும் மச்சான். மஞ்சள மிஞ்சின நேரமும் இல்ல, மச்சான மிஞ்சின உறவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கேன் மச்சான். வாங்க போலாம். வாங்க வாங்க.
என்ன மச்சான் வாங்க. ஆ. தங்கத்துறை திலகா 2 பேரோட ராசி நட்சத்திரத்தை பார்த்து நல்ல அற்புதமான முகூர்த்தத்தை குறிச்சு கொடுத்துருக்கேன். வர ராணி 19ஆம் தேதி காலையில 6:07க்குள்ள அமோகமான முகூர்த்தம். கல்யாணத்தை நடத்திடுங்க. அப்ப நான் வரேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தட்சணையை வாங்கிக்கோங்க. நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம். அம்பாள் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஜோசியர் 19ஆம் தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் நடுவுல 12 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலாம்ல? பாண்டியம்மா, காசு இல்லாதவங்களுக்கு தான் கல்யாணம் பண்றதுக்கு மாச கணக்கில் வருஷ கணக்கில் ஆகும். பணம் உள்ளவங்களுக்கு 10 நிமிஷம் போதாதா? உங்களுக்கு சரினா எனக்கும் சரிதான் தான். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட விருப்பம் ஒண்ணே ஒண்ணுதான். இது நம்ம வீட்ல நடக்கிற 4வது கல்யாணமோ 5வது கல்யாணமோ இல்ல, முத கல்யாணம். அதனால இந்த கல்யாணம் நம்ம வீட்லயே நடக்கணும். அது ஒண்ணுதான் என்னோட விருப்பமே. இதான் விஷயமா? நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். இந்த வீட்ல தான் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? எங்க எல்லாருக்கும் சம்மதம், சந்தோஷம். போதுமா? அது போதும் பெரியதா. மத்ததெல்லாம் நீங்களே பேசிக்கோங்க. மச்சான், ஆ. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஆ, உட்காருங்க. ஆ, என்ன மச்சான், 19ஆம் தேதி கரெக்ட் தானே? சரி. என்ன தங்கச்சி, உனக்கு ஓகே தானே? அண்ணன் சொன்னா அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? தங்கதூர, அப்பா நேத்து வரைக்கும் நீ வெறும் பையனா இருந்த, எப்படி வேணாலும் இருந்துட்டு போன்னு நான் விட்டுட்டேன். நாளைக்கு நீ திலகா கழுத்துல தாலியை கட்ட போற. இனிமே நீ ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும்பா. சரிங்கப்பா. ஆ. நாகலட்சுமி, ஆ பாண்டிய மட்டும் தேவையான பணத்தை வாங்கிக்க. நம்ம திலகாவுக்கு வேண்டிய நகை நட்டு, எல்லாருக்குமான துணிமணிங்க, இது எல்லாத்தையும் வாங்கி வச்சிடு. அப்புறம் கடைசி நேரத்துல கம்மல் எடுக்கல, கட்சிப்பு எடுக்கலன்னு புலம்பிட்டு நிக்காத. என்னதான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் எழுதி வச்சே வாங்கினாலும் கடைசி நேரத்துல ஏதாவது 1-2 விட்டு தானங்க போகும். சரி, முடிஞ்ச வரைக்கும் தப்பு வராம பாத்துக்கன்னு தான் சொல்றேன். என்னம்மா திலகா, இந்த கல்யாண தேதியில உனக்கு சந்தோஷம் தானே? ஆ? மச்சான், பாத்தீங்களா வெக்கத்தை? என்னதான் நம்ம கண்ணெதிரில் வளர்ந்த பொண்ணானாலும் கல்யாணம்னு வந்ததும் வெக்கத்தானா வந்துருது பாருங்க. ஆ, அம்மாடி திலகா, இப்ப நான் உன் மாமாவா கேட்கல, உன் மாமனாரா கேட்கிறேன். இந்த மாமனாரோட சீர்வரிசையில உனக்கு ஸ்பெஷலா என்ன வேணும்னு சொல்லு, உடனே அசத்திடுறேன். எனக்கு தங்கதோர மாமா கிடைச்சதே பெரிய ஸ்பெஷல் தான் மாமா. அடடடடடா, ஆ, கல்யாண தேதி குறிச்சதும் என்னம்மா வாயாடுறா பாருங்க. மாப்பிள, மாமனாரா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அட கூச்சப்படாம கேளுங்க மாப்பிள. முதல்ல இந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்கணும். சரி. அப்படி நடக்கணும்னா அந்த அண்ணக்குடி வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்க கூடாது.